பெருமக்களாகிய மாணவ மாணவியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் கூறியது போல இப்ப பள்ளியிலிருந்து கல்லூரி என்பது அடுத்த நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு நகர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் உங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, பையன் என்ன பண்ணான், பொண்ணு என்ன பண்ணுது, ஸ்கூல்ல படிக்கிறது, இப்ப எங்க படிக்குது, காலேஜ்ல படிக்குது. அப்ப ஒரு படி நகர்வு அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டாலும், ஆனால் வாழ்க்கையில அடிப்படை இதுவரைக்கும் பள்ளியில படித்திருப்பீர்கள். நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடித்தளம் என்பது கல்லூரி வாழ்க்கை. ஏனென்றால் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்பீங்க. பிஏ ஹிஸ்டரியா இருக்கலாம், பிஏ தமிழா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பாடமாகவும் இருக்கலாம். இதில் நீங்க பயிற்சி பெற்று இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அதாவது பணியினை பெற்று வேலை போகக்கூடிய ஒரு அடித்தளம் இருந்த அந்த கல்லூரி. நாங்கெல்லாம் எல்லாருமே ஒரு கல்லூரி வாழ்க்கையை நடந்துதான், பள்ளி கல்லூரி வாழ்க்கையை கடந்துதான் இந்த நிலைமை. ஆக கல்லூரி வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையான நினைவுகள். ஓரளவு நம்ம மெச்சூரிட்டி ஆயிருக்கோம், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். கல்லூரியில் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தான் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வருவாங்க. பள்ளியில கூட கிடைத்திருக்க மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு கல்லூரியில் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நம்ம உதவி செய்வதற்கு வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வருகிறார்கள். உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு நல்ல இடமாக இந்த கல்லூரி இருக்கும். அறிவியல் திறமையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட திறமையாக இருக்கட்டும், விளையாட்டு திறமையாக இருக்கட்டும், அதை நன்றாக காட்டக்கூடிய இடமாக இந்த கல்லூரி இருக்கு. குடும்பத்தலம் செய்யலாம், சேஷ்டைகள் செய்யலாம். ஆனால் எல்லாமே ஒரு உங்களுடைய குறிக்கோளான என்னவாக போகிறீர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இந்த கல்லூரியில் வந்து படிக்க வேண்டும் அல்லது ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும். அப்ப இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. இந்த கல்லூரி வந்தவுடனே நம்ம ஒரு 3 விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ல வச்சு, இந்த கல்லூரிக்கு எதற்கு வந்தோம்? ஒன்று கல்வி கற்பது. அப்ப நம்ம என்னவாக போகிறோம் அப்படின்றத நம்ம இப்பயே முடிவு செய்திருக்கோம். அந்த கல்வியை கற்கக்கூடிய இடம்தான் இந்த கல்லூரி. திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், ஏழை விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல வசனையோடு. நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அழிந்துவிடும். பொருளா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அழிந்துவிடும். ஆனால் அழியா செல்வம் எதுதான்? கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வம் நீங்கள் பெறக்கூடிய பட்டங்கள், பதவிகள் எல்லாமே நீங்க அளித்தாலும் நீங்க பெற்ற பதவிகளோ பட்டங்களோ அளிக்க முடியாது. யார் உங்களிடத்திலிருந்து நீங்கள் படித்த பட்டங்களையோ பதவிகளை ஏற்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழியா செல்வம் அப்படின்றது இந்த கல்வி செல்வம் தான். கல்வியை வைத்துத்தான் எண்ணற்ற சாதனையாளர்கள், பெரியோர்கள் முன்னேறி இருக்கிறார். அதற்கு ஒரு சிறப்பான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி சொல்லலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். பள்ளியிலும் சரி, கல்லூரியிலும் சரி, அந்த ஜாதி பாகுபாடு அதிகமாக பார்க்கப்பட்டவர். ஸ்கூல்ல கூட எல்லாரும் பெஞ்சில் உட்காரலாம், தரையில் உட்காரலாம். அவர் அப்பொழுது யோசித்தார், ஏன் நம்மளை மட்டும் நாம் அப்படி என்ன கீழ்ச்சாமி, நம்மளை ஏன் தரையில் உட்கார வைக்கிறோம்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சமூகம் முன்னேறணும்னா என்ன செய்யணும்? அப்பதான் அவர் ஒரு கருவியை கையில் எடுத்தார். அது என்ன? கல்வி என்ற கருவி. அது அவர் சொன்னது மட்டும் செய்யணும். சிறு வயதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவரே படித்தார், எல்லா விதமான பட்டங்கள் பெற்றார். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளும் சென்று லண்டன், யுஎஸ் போன்ற இடங்களுக்கும் சென்று பட்டங்களை பெற்றார். இன்றைக்கும் சொல்வார்கள், அம்பேத்கர் போன்ற பட்ட